குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வித்ராவல் ரிலேட்டட். வித்ராவல் நிறைய லாஸ்ட் ஆடியோவில் நான் நேற்று நான் சொல்லும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ வித்ராவல் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நிறைய எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வித்ராவல் ஃபுல்லாக ஜீரோ பண்ண போகிறோம். எல்லா வாலெட்டும் ஜீரோ ஆகணும். எல்லாருமே வித்ராவல் கொடுத்தணும் ஃபஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரைவேட் லிமிட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 1 ரூபீலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வித்ராவல் இன்கம், சரிங்களா? ஸோ அதுதான் விஷயம், அதுதான் நாங்கள் பிளான் வச்சிருக்கிறது. அதனால் இந்த வீக் நிறைய எதிர்பார்க்கலாம், பட் கொஞ்சம் டவுட் தான். இந்த ஏன்னா அப்ரூவலே வியாழன் வெள்ளியில் கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் கிடைச்சிச்சுன்னா நம்ம சாட்டர்டே சண்டே கூட நம்ம வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துலாம். கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு, சாட்டர்டே சண்டே தான் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம், ரைட்? இது வித்ராவல் ரிக்வஸ்ட் ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள நம்ம எல்லாருமே வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம எல்லாருமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அத்தனை பேருமே வித்ராவல் கொடுக்க போகிறோம், அவங்க வாலெட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும், ரைட்? அதில் எந்த டவுட் வேணும். அது 1000 ரூபா வச்சிருந்தாலும் 500 ரூபா வச்சிருந்தாலும், ஏன்னா நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம், சரிங்களா? பட் இந்த தடவை லிமிட் எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஜீரோ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் லிமிட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி, ரைட்? அதனால் நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெஷ், எவ்ரிதிங் ஃப்ரெஷ். எதுவுமே இந்த பெண்டிங் இதில் கண்டினியூ ஆகுது, அந்த பெண்டிங் அதில் கண்டினியூ ஆகுது. ஜிஎஸ்டி கூட பெண்டிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு கிளியர் பண்ணிட்டு இருக்கும், ரைட்? எல்லாமே பெண்டிங் இல்லாமல் தான் இருக்கணுன்றதை கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அதுவும் வரும். அடுத்தடுத்து அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சுங்க, போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி இதே பார்த்து குரூப்பில் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ரைட்? ஏன் ஆர்குமெண்ட் போயிட்டு ஆர்குமெண்ட்லாம் வேணாம். உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படி சொல்லி நீங்கள் நான் செகண்ட் ஆடியோவில் 24 நிமிஷம் பேசுகிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டிலேருந்து மொபைலில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்டர்நெட் பேஸ்ட் ஒர்க் தான் உங்களுக்கு, சரியா? இன்டர்நெட் பேஸ்ட் ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். உங்களுக்கு நாலேஜ் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா காசை கொடுக்குறீங்க, உட்காந்து கூகுளில் தேடுங்க, சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்? அதை உட்காந்துட்டு அதை விட்டுட்டு குரூப்பில் வந்து ஒரு கேள்வி, எப்போ வித்ராவல் வரும், எப்போ ரீஃபண்டபிள் வரும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ பிளான் லான்ச் ஆகும், எல்லாத்துக்கும் காமனாக தான் நோட்டீஸ் போல சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு கேள்வி, நான் அவ்வளோ அங்கே உட்காந்து பக்கமெல்லாம் கேட்க முடியும். எவ்வளோ நான் ஆடியோவை கேட்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது, உங்களால் கண்டினியூ பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, ரைட்?